கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படி என்றால் பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் வறுமையா? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் பசியா? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் குறைவா? பரலோகத்தில் எத்தனை பேர் பட்டினியாக கிடக்குறாங்க? பரலோகத்தில் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் அப்படியே கிழிஞ்ச போர்வையில் அப்படி இழுத்து பொத்து தூங்கிக்கிட்டு கிடக்குறாங்க? நீ காமிக்க முடியுமா? பரலோகத்தில் யாரும் பசியிலையும் பட்டினியில் இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறாங்க. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரம் இல்லை என்றால் அப்ப எதுதான் பரலோகத்திலே தேவனுடைய சித்தம்? ஐஸ்வர்யம் தான். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் வறுமை இல்லைனா அப்ப பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் எதுதான்? செழிப்புத்தான். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் வியாதி இல்லை என்றால் அப்ப பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் எதுதான்? ஆரோக்கியம்தான். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தீமை இல்லை என்றால் அப்ப பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எதுதான்? நன்மைதான். அப்ப அந்த பரலோகத்திலே செய்யப்படுகிற உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய புருஷனுடைய வாழ்க்கையில், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையில், என்னுடைய தகப்பன் தாயுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். எனவே இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் செழித்தே ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் செழித்தே, நீ செழிக்கலாம், செழிக்காமல் இருக்கலாம், நீ நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் இருக்கலாம், நீ ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை வியாதியாக கூட இருக்கலாம் தம்பி. அப்படிலாம் கர்த்தர் செய்யலை, சொல்லலை. நீங்கள் சுகமாக இருந்தே ஆகணும், நீங்கள் செழிப்பாக இருந்தே ஆகணும், நீங்கள் நல்லா இருந்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியல பாஸ்டர், என்னன்னு தெரியலையா? அதைத்தான் சொல்லிக்கிட்டு வர்றேன். கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே அடிக்கடி கர்த்தர்ட்ட ஜெபிக்கணும். கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். கடப்பரை வச்சு குத்துனா கூட உணர்வு வராமல் இருக்கிற ஆட்கள் சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க. சில ஆளுக்கு பாருங்க, குண்டூசி வச்சு இப்படி குத்துனா ஆன்னு கத்திடுவாங்க. அவ்வளவு என்ன இருக்குது? உணர்வு இருக்குது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க, இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பது அந்த உணர்வே இல்லை பாருங்க. விட்டாங்க, போச்சு, எல்லா வருஷங்கள்லாம் போச்சு. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ உங்களை பற்றி தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் செழிப்பாக இருந்தே ஆக வேண்டும், நீங்கள் நல்லா இருந்தே ஆகணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தே ஆக வேண்டும். ஆமென்.